உண்மை சொல்லுமா, நீ என்னத்தான் நினைச்சிட்டு வந்த? சத்தியமா சொல்லு, யாரும் நினைச்சிட்டு இறங்குன? டேய், சுட்டு போட்டாலும் சரி, என் பொண்ணு போய் சொல்ல மாட்டா. என்ன நினைச்சு தான் இறங்குன? பின்ன நான் சொல்றது பையா? அப்ப எங்கிட்ட சொல்றது பையா? சொல்லு சொல்லு. என்னதான் நினைச்சு நான் நினைச்சு நடக்குதாங்க? சும்மாதான் ரவுசு பண்ணிக்காதீங்க. உங்க 2 பேரும் நினைச்சு இறங்கவே இல்ல. இந்த தடவை என்ன நினைச்சு தான் இறங்குச்சு. எங்கன்னு நெசந்தானே? ஆமா ரங்காத்தா, உன்னை நடிச்சுட்டு தான் இறங்குனேன். கண்ணு, நீ ரொம்ப களைச்சு போய் வந்திருப்ப. குளிச்சு போட்டு வா கண்ணு, சாப்பிடலாம் வா. இரு, நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் குடுத்துட்டு வந்துடுறேன். இது மாமனுக்கு. மாமா, இதுல புது ஷர்ட் இருக்கு. இத போட்டுட்டு தான் அடுத்து நீ என்ன பாக்கணும். இப்பவே போட்டுக்கிட்டு இப்பவே உன்னை பார்க்க வரேன். பாத்து போடா. அப்புறம் இது உனக்கு. ஏம்மா, பல்லு 32 இருக்கும் போதே பாக்கோட்டுக்கு உடல் கொடுக்குறியே, இது உனக்கே நியாயமா? உனக்குன்னு வாங்கி குடுக்கறதுக்கு வேற எதுவுமே இல்லையப்பா. கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துட்ட, பரவாயில்ல, கொட்டி பிழைக்கிறேன். எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்க, எனக்கு என்ன கண்ணு வாங்கிட்டு வந்த? ஐயோ, உனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல ரங்காத்தா. அடுத்த தடவை வாங்கிட்டு வரேன். இது என்ன? இதுவா? இது சென்ட். ஜெண்டா எப்படி இருக்கு? கை தூக்கு. குளுகுளுங்குது, குளுகுளுங்குதா? அந்த கை. மல்லிகைப்பூ வாசம் தூக்குது. இது யாருக்கு? இது எனக்கு. மல்லிகைப்பூன்னா எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நீ என்ன பண்ற? நீ போய் டிஃபனை ரெடி பண்ற, நான் போய் குளிச்சிட்டு வரேன். இது ஒரு தலை, இதெல்லாம் ஒரு முடின்னு வச்சுட்டு என்கிட்ட வெட்ட வந்துட்டான். என்ன டேய், இதுல கத்திரி சீப்பையும் போட்டா இதுக்கு தாண்டா கேவலம். முன்னாடி வீட்டுக்காரங்க எல்லாம் என் முடி அழகா பார்த்துட்டு எம்ஜிஆர் செயல் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. பின்னாடி வீட்டுக்காரங்க எல்லாம் சிவாஜி கிராப் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமா. ஓ, இந்த லட்சணத்தை அடிக்கடி கண்ணாடியில் வேற பாத்துக்கிறியா? போற கண்ணாடிக்கல. போன வாட்டி வர மீசை கோணலா மீசை மட்டுமா கோணலு? ஆளே கோணலா தான் இருக்கிற. மீசையை நேரா வச்சு விட்டா பார்லிமெண்ட்ல போய் பேசுவீங்களாக்கு? இங்க பாரு, வெளிநாட்டு தூதர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது 8 நாவுக்கு 4 நாவுக்கு கடன் சொல்றது காலையில இருந்து உட்கார்ந்து இருக்கானுங்க. அவனை பாரு, 10 பைசா பீடி எத்தனை தடவை பத்த வைப்பான். இதெல்லாம் விளக்குறதா? நாச்சி, நான் தான் ரொம்ப நாளைக்கு முன்னால குத்துற முள்ளு ஆணி ஆயிடுச்சு நாச்சி. கொண்டாங்க எடுத்து விடுற. அப்படி வை. ஏய், என்ன கத்திரி பாக்குறது கண்ணு முக்கியம், நோண்டி போடுவேன். நாச்சி, பாத்து நாச்சி, பாத்து நாச்சி. ஐயோ, வரேன் நாச்சி. யோ, பொண்ணுமணி பரன் மேல இருக்கா? இருக்குமா? ஏன் அழுற? சின்ன வயசுல அவங்க அம்மாவை பார்த்து கலங்கின கண்ணு இன்னும் தெளிவே இல்லடா. அதுக்கப்புறம் நான் கல்யாணமே பண்ணிக்கலடா. பொண்ணுமணி, யோ பொண்ணுமணி. அது இந்த இழுவு இழுக்கிறது. நேத்து யார் நோய் இன்னும் இறங்கலையா? ஏய், காலங்காத்தாலே வம்பு பண்ண வந்துட்டியா? அதுக்குதான் நீ எப்ப இறங்கி வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நான் குடுக்கறத குடுக்கறேன், அத வாங்கிக்கிட்டு நீ குடுக்கறத குடுத்துட்டு போயா. ஐயோ, நாளுக்கு நாள் வெட்டு அதிகமாயிட்டே இருக்கு. இது என்ன கற்பூரத்துல தானே? ஆமாயா, முதல்ல உன் கையால போனி பண்ணாத்தா என் வியாபாரமே நல்லா நடக்குதியா. எவன் கட்டுறோன்னு அவன் செத்தான். அதாயா உன் பின்னால சுத்தி சுத்தி வர. என்னது? உனக்கெல்லாம் எதுக்குயா எண்ணிக்கை? இந்த கையை தொட்டு குடுக்கற வேலையெல்லாம் வச்சுக்காத. இதுல போடு. யார்கிட்ட விளையாட்டு? தள்ளி இல்ல, இந்த வருஷ வேலையெல்லாம் வச்சுக்காத. ஆமா, கை நீட்டு. என்னையா பெருசா சிலுத்துக்கிற? 8 பட்டியும் இந்த கூடக்குள்ள கட்டுப்பட்டு கிடக்கு. இருக்கட்டும். நீ மாத்திரம் தாயா எனக்கு சிக்காமையே போயிட்டு இருக்க. உன்னை எப்படி மாட்ட வைக்கிறதுன்னு நானும் பாக்குறேன். நீ இப்படியே பேசிட்டு தெரிஞ்ச பின்னி விடுவேன். பின்னி. ஆமா, ஐயோ, இது ரொம்ப ஊத்தி போச்சு. சவுக்கு எடுத்து பின்னி விடுவா. போ. இவகிட்ட வெத்தலை வாங்கறதுக்குள்ள நான் சுண்ணா போயிடுவோம் போல இருக்கு. சிந்தாமணி, மாமா, மாமா. சிந்தாமணி, நில்லு நில்லு. உன்னை யாரு கல்லுலி முள்ளிலி ஓடி வர சொன்னது? சொல்லிவிட்டு இருந்தா நான் வர மாட்டேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்னது? என் காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க மாமா. கிண்டலா? எதுக்கு?
மாமா தான் அந்த கட்டிக்கு போறாரா அப்படின்னு கேக்குறாங்க மாமா. ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். ஆமா சொல்ல வேண்டியதானே. சொன்னேனே. அப்புறம் என்ன வேடிக்கை வேலைய வர்றா. அப்புறம் உன் மாமா உன்னை தூக்கி வச்சுட்டு சுத்தி இருக்காரா அப்படின்னு கேக்குறாங்க மாமா. மலையா சுத்தி இருக்கேன் முதுகு கேளு. அதுக்கு ஆமா சொல்ல வேண்டியதானே. அப்புறம் என்ன உங்க மாமா உன்னை கட்டி பிடிச்சிருக்காரான்னு கேக்குறாங்க மாமா. கட்டி பிடிச்சு அதுக்கு நீ என்ன சொன்ன? ஆமான்னு சொல்லிட்டேன் மாமா. அங்க திரும்பி புல்லு புடுங்க சொன்னா இங்க என்ன வேலை செய்யுங்க. அது மட்டும் இல்ல இன்னும் வேற இருக்குதா? உங்க மாமா உனக்கு கிஸ் கொடுத்திருக்காரான்னு கேட்டாங்க மாமா. கிஸ்ஸா? கிஸ்னா இச்சு மாமா. இச்சுன்னா? இச்சுன்னா முத்தம். படிப்பு முடியற வரை மாமா இதெல்லாம் கொடுக்க மாட்டான், கொடுக்க முடியாது. போ தம்பி, யார என்ன கேட்டாலும் கொடுக்குறீங்க. அம்மனி கேட்கறது கொடுத்தா கெட்டா போயிடும். கொடுத்துட்டு போக வேண்டியதானே. இறங்கி வந்தனா உனக்கு கொடுக்கற கூட உன்னால குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய முடியாது. ஆமா. இப்ப நீ கொடுக்க போறியா இல்லையா? முடியாது. உன்கிட்ட இருந்து நான் வாங்காம விட மாட்டேன். என்ன செய்வ? மாமா கிட்ட சொல்லிட்டு என்ன பண்றாங்க? நீ அடிக்கடி என்கிட்ட வாயில் திருப்பியல்ல, அதை இவங்க மிஷின்ல திரிக்கிறாங்க. நம்ம இப்படி பண்ணா என்ன? எப்படி? நம்ம வெற்ற மசரை அந்த மிஷின்ல கொடுத்து தவறி ஆகிட்டா அடா அது ரொம்ப லேட் ஆகும்டா. பேசாம இந்த கரடி தலைய மிஷினுக்குள்ள விடு. பொண்ணுமணி பொண்ணுமணி ஏங்கண்ணு உன்னை பார்த்து ஊரே பயப்படுது. நீ யார பார்த்து பயந்து ஓடுற? சிந்தாமணி. புது சிந்தாமணி பார்த்து நீ பயந்துட்டியா? அது எதுக்கு நம்ம பண்ணதுக்கு அனுப்பிச்சோம்? படிக்கிறதுக்கு அனுப்பணும். அதை விட்டுட்டு என்ன முத்தம் கேக்குது. முத்தம் தானே கொடுத்துட வேண்டியதானே. இதுதான் நம்ம படிக்க அனுப்பிச்சோம். ஆட எதுக்கு அனுப்புனா முத்தம் கேட்டா கொடுத்துட வேண்டியதானே. தம்பி வெக்கப்படுது, அதுக்கு பதிலா நான் போய் கொடுத்துட்டுமா? சரி. டேய் ராஜே, முத்தமல்ல வாயில கொடுக்கறது. நீ வச்சிருக்கிறதுக்கு பேர் வாயாடா. ஒரு பரலாங்கம் கூட சேர்ந்து நடக்க முடியல, தலை சுத்துற அளவுக்கு நாத்து அடிக்குதுடா. என்னாச்சு? என்ன ஒரு மணி கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசாத. ஏன்? ஆவி அடிச்சிருச்சு. என்னம்மா? பாவம் மாமா இந்நேரம் தூங்கிருக்கோம்ல. கொட்டை முடிச்சுட்டு இருக்கிற கோட்டான் கூட ஒருவேளை கண்ணாசந்தரும். அவன் கண்ணாசந்து நான் பார்த்ததே இல்லை. எல்லாருக்கும் மேல ஒருத்தர் இருக்கான்னு சொல்லுவாங்க. நமக்கு மேல எப்பவுமே இருக்கிறவன் உன் மாமா பொன்மணி தான். நீ போய் தூங்குமா. என்ன சிந்தாமணி இந்த நேரத்துல? என் தூக்கத்தை தான் நீ கெடுத்துட்டியே மாமா. என்னது? உன் தூக்கத்தை நான் கெடுத்துனா? பின்ன நான் எவ்வளவு வாட்டி கேட்டேன், கடைசியில எனக்கு முத்தம் கொடுக்காமலே வந்துட்டேன். என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு தூக்கம் வரலையா? இத பாரு புள்ள, இந்த முத்தங்கத்த விவகாரம் கல்யாணத்துக்கு பின்னாடி வச்சுக்கலாம். இப்போ போய் நீ முதல்ல தூங்குற. ஏன் மாமா, நமக்கு தான் எப்பவோ கல்யாணம் ஆயிடுச்சு. அது மறந்துட்டியா மாமா? ஏண்டி சிந்தாமணி, தினமும் சோறு கொண்டு வரிய? பொண்ணுமணி என்ன உன் புருஷனா? ஆமா, எங்க அப்பா சொல்லிருக்கு பொண்ணுமணி மாமா தான் எனக்கு புருஷன் இல்ல மாமா. சிந்தாமணி, இந்த மாதிரி கயிறோ நாரோ தொங்குனாதான் அவன் உனக்கு புருஷன், நீ அவனுக்கு பொண்டாட்டி. தெரியுதா? சிந்தாமணி, சிந்தாமணி எந்திரி. அது நீ மறந்துட்ட, ஆனா நான் மறக்கல. இத்தனை தடவை கேட்டோம், கேவலம் ஒரு முத்தம் இல்லைன்னு சொல்லிட்டியே. இவ்வளவு நாளா என் மேல வச்சிருந்தது பாசம்னு நினைச்சிருந்தேன். ஆனா எல்லா பேரும் வேஷம்னு காட்டிட்ட. அழுத நீ அழுதா என்னால தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. நீ என்ன வேணா சொல்லு, ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை மட்டும் குறை சொல்லாத. இந்த காட்டுல மேட்ல என் கால் பட்ட இடத்துல எல்லாம் நீ போய் நின்னு கேளு. நான் தன்னால நின்னுகிட்டு உன் கூட பேசின பேச்செல்லாம் உன் காதுல விழும். உன் படிப்பு கெட்டு போயிடக் கூடாதுங்கிறதுக்காகத்தானே என் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் அங்கேயே பூட்டி வச்சிருக்கேன். நான் உன் மேல எம்பிட்டு ஆசை வச்சிருக்கேன்னு இப்ப சொல்ற கேட்டுக்க. நீ அழகா 8 கஜ சிலைய பின்குசம் வச்சு கட்டிக்கிட்ட, நெத்தியில வாட்டாமா ஒரு பொட்டை வச்சுக்கிட்ட, வாய் நிறைய கற்பூர வெத்தலைய போட்டு மென்னுக்கிட்ட, சூப்பு சூப்புன்னு அந்த எச்சில துப்பிக்கிட்ட, செவப்பு வெத்தலை கரை உன் உதட்டுல தடவிக்கிட்ட,
அப்படியே என் பக்கத்துல வந்து நின்னு என்னை கட்டி பிடிச்சுக்கிட்ட. இச்சு இச்சுன்னு வெத்தலைக்கார படிய என் கண்ணத்துல நீ முத்தத்தை கொடுக்கணும். நான் வாரக்கணக்குல என் முகத்தை கழுவாம அந்த வெத்தலைக்கரைய பார்த்து பார்த்து ரசிக்கணும். மேட்டுல முத்தம் ஒண்ணு கொடுத்தா மொத்த கடன் தீராது. காத்து வாக்குல கண்ணடிச்சு கவுத்தா கெட்ட மனம் தேராது. வெட்டி கதையில வேகம் குறையல வீண் பேச்சியம்மாளே. தட்டி கேட்டுக்க கிட்ட ஆளில்ல நீ ஒண்ணு தாமானே. வெத்தலைய போட்டு போட்டு முத்தக்கர நீ போட. பட்டி தொட்டி பக்கமெல்லாம் லவ் 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 ஆச்சு. ஆத்து மேட்டுல முத்தம் ஒண்ணு கொடுத்தா மொத்த கடன் தீராது. காத்து வாக்குல கண்ணடிச்சு கவுத்தா கெட்ட மனம் தேராது. மீச முறுக்குனா தாங்காது வந்தேகம். ஏதோ கணக்குல நானும் தவிக்கிறேன், ஏன் இன்னும் சந்தேகம். பச்சரிசி அச்சு வெல்லம் ரெண்டும் ஒன்னா சேராதா. கட்டி வச்ச கட்ட உண்டு இச்சி இச்சி கிசாச்சு. ஆத்து மேட்டுல